இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டும் வகையில் தென்காசியில் உள்ள வேதாத்ரி குருகுலத்தில் வியோமா அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த 7 நாள் பயிலரங்கின் நிறைவு பேருரையாக கவர்னர் ஐயா அவர்கள் வழங்கிய எழுச்சி உரையே இந்த பேருரை. உரையா அது இளைஞர்களின் அறியாமை இருளை கிழித்தெறியும் மொழிவீச்சு. வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத இந்த வானமுத உரையின் 3ஆம் பகுதியே இது. கவனமுடன் கேளுங்கள். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, எப்படி என்ற உன்னத எல்லையை நோக்கி வெற்றி நடை போடுங்கள். நீங்கள் எந்த ஒரு தொழிலை செய்ய போனாலும் சரி, ஒரு வணிகம் செய்ய போனாலும் சரி, உங்களுடைய வாடிக்கையாளரை, உங்களுடைய கஸ்டமர் மனசை திறக்கிறதுன்றது ஒரு முக்கியமான டெக்னாலஜி. நீங்கள் பல்வேறு அறிவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது அஸ்ட்ராலஜியாக இருக்கலாம், நியூமராலஜியாக இருக்கலாம், அஸ்ட்ரானமியாக இருக்கலாம், பிறந்த நாளுக்கு கிழமை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். பல்வேறு அறிவு செய்திகளை, அறிவு நுட்பங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். எதை சொன்னால் உங்களுடைய கஸ்டமருடைய மனசு திறக்குமோ அதை சொல்லி திறந்துட்டு அது பிறகு உங்களுடைய பொருளை நீங்கள் விற்கலாம். நான் ஒரு காலத்தில் இப்படி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான். அப்போ எனக்கு தெரியும் மனசு திறந்துருச்சா தரலாம். வீட்டில் கிரில் எல்லாம் பூட்டி வைக்கிறோமா, திறந்து வச்சிருக்கோமா? எல்லார் வீட்டில் எப்படி வச்சிருக்கீங்க? யார் வீட்டில் திறந்து வச்சிருக்கீங்களா? மனசையும் மனுஷன் பூட்டி தான் வச்சிருப்பான். எவனுக்கு திறந்தெல்லாம் வச்சிருக்க மாட்டான். அப்புறம் வெளியில வந்து அம்மான்னு சத்தம் கேட்குது, வந்து பாக்குறீங்க. சரி, ஒரு பிச்சைக்காரன் வந்து நிக்கிறான். வாங்க சாமி வாங்க, உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க, உங்களுக்கு நான் பிச்சை போடுறேன். அப்படியா போடுறீங்க? கதவை திறக்கவே மாட்டீங்க. அப்புறமா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அல்லது கொண்டு போய் வாசல்ல போடுறோம். ஒரு நாய் வருது, கேட்ல வந்து தொத்துது. வா வா வா, அங்க மோளாத, வீட்டுக்குள்ள வந்து மோளு அப்படி விடுறோமா? அப்படின்னு விரட்டுறோம். ஒரு கெஸ்ட் வராரு, அவன் மாமா வந்து டொக்கம் தட்டுறாரு. பார்த்தோன்னு என்ன செய்யறான்? மாமா வாங்க மாமா, போய் படான்னு திறக்கிறோம். வேணுங்கிற கண்டா திறக்கிறோம், வேண்டல என்ன செய்யறோம்? அப்படி அடிச்சு ஓட்டுறோம். அது மாதிரி மக்கள் நம்மை வேணுங்க, நம்ம அவங்களுக்கு வேண்டிய ஆளாக இருந்தால் என்ன செய்வாங்க? மனசை திறப்பாங்க. வேண்டாதான்னு ஃபீல் பண்ண என்ன செய்வாங்க? அதனாலதான் பிள்ளைங்களை திருத்தும் போது கூட எந்த பிள்ளையும் திட்டணும்னு வச்சுக்குவான், அந்த பிள்ளை உடனே டோர் க்ளோஸ் பண்ணிடும். விடிய விடிய நீங்க ஓத வேண்டியதான், அது மூடி வச்சிருக்கு பேசாம, உள்ள எதுவும் நுழையாது. பிள்ளைங்களை எப்பயுமே அப்படி திருத்த முடியாது. திருத்தணும்னா ஒரே வழி, சாமி இன்னையா அப்படின்னீங்கன்னா போதும், அவரு அப்படியே புல்லரிச்சு கபான்னு திறந்துருவாரு. நல்லா படிக்கணும் கண்ணு, படிச்சாத்தான் சாமி, ஐயா நல்லா படிப்பீங்கல்ல அப்படின்னீங்கன்னா போதும். நல்லா படிப்பேனா நானு? திறக்கும். அப்படி அப்பா மாதிரி அப்படி செய்யறதில்ல. ரூம் மாடு படிக்க வேண்டாம், பேர விடுமுறை பண்ணி மேய்க்க போற பாப்பான். நான் பண்ணி மேய்க்கணும் இல்லையே, நீ நாயாயிட்டே. இட் இஸ் நாட் த டெக்னிக். மனசை திறக்கிற டெக்னிக் அப்படி இல்ல. மனசை திறக்காம எந்த ப்ராடக்டையும் நீங்க சேல் பண்ண முடியாது. நாம விற்க போற சரக்கு அற்புதமான அமுதம். அவன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அமுதம். அவன் வாழ்க்கைக்கு மறுமலர்ச்சி தரக்கூடிய அற்புதமான கருத்து. அவன் மனசை திறக்காம தூக்கி வாசல்ல போட்டு போனீங்கன்னா அந்த அமுதத்தோட அழகு அவனுக்கு தெரியாது. நீங்க வாசல்ல போட்டு போனீங்கன்னா அவன் இன்னொரு எல்லா நோட்டீஸையும் மத்த நோட்டீஸையும் தூக்கி வெளியே போட்டுருவான். நம்ம கொடுத்திருக்க விஷயம் பெரிய திருக்குறள் விஷயத்தை, பெரிய அமுதத்தை கொடுத்திருப்போம். குழந்தை சாப்பிடுது, அம்மா பால் எல்லாம் பிசைஞ்சு அழகா நெய் ஊத்தி பருப்பு ஊத்தி அழகா பிசைஞ்சு என்ன செய்வாங்க? அப்படி ஊட்டுவாங்க. அது கொடுக்கறது சாதாரண விஷயமா? மனமான விஷயம், ருசியான விஷயம். அதுக்கு அது தெரியுமா? அது என்ன செய்யுது? என்னமோ வேண்டாத விஷயத்தை கொடுக்கறதா? அம்மா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடையே இங்க ஒரு பூனையை பாரு, பூனையை பாருங்க. நான் காட்டுற வித்த அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மக்கள் பூனையை பாரு பாப்பாங்க. போட்டுருவேன். இதான் திருக்குறள், இதுதான் திருமந்திரம், இதுதான் மகரிஷி, இதுதான் உள்ள போட்டு உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடனே எங்க பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல நிகழ்ச்சி நடத்திட்டு
அவர் ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு கூட்டு போனார் சாப்பிட, சாயந்தரம் டீ சாப்பிட்டு வீட்டுக்கு வரணும்னு சரியா போயாச்சு. நாங்க இங்க ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்து வாங்க வேண்டியது வாங்கி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள வீட்டு சொல்லி விட்டாரு, ஐயா வராரு, காஃபி போட்டு வை, ஏதாவது ஸ்வீட் வெளியில வாங்கி வை, ஒரு வடகடை சுட்டு வை எல்லாம் சொல்லிட்டாரு. இந்த அம்மா மூலமா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. இந்த பையன் போயிட்டு ஒரு மகன் 7வது 8வது படிக்கிற இந்த ஹெட் மாஸ்டர் மகன் வீட்டுக்கு போயிட்டான். போயிட்டு அம்மா நம்ம வீட்டுல திருக்குறள் எங்க இருக்கு, எங்க இருக்கு தெரியலடா, போட திருக்குறள் எங்க இருக்கு, திருக்குறள் எங்க இருக்கு, நோய் இதுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அவர் ஏதோ ஒரு கெஸ்ட் வராரு, ஸ்வீட் வாங்கி வை, வடை சுட்டு வை, காப்பி போட்டு வை, இதுதான் அவருக்கு தெரியும். இதுக்கு என்ன தெரியுது, ஏன்டா இப்ப திருக்குறள் உயிர் எடுக்கிற, இல்ல அது வாழ்க்கை நூலாம், வீட்டுல அந்த வாழ்க்கை நூல் இருக்கா, எல்லாம் இருக்கு, வாழ்க்கை நூலை காணுமே, உங்க அப்பாட்ட தான் சொல்லணும், ஏன்டா வந்து உயிராடுனா அர்த்தம், இன்னும் இது வரைக்கும் வாழ்க்கை நூலே இல்லாமல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உள்ள நுழைஞ்ச வீட்டு அவளை வாங்க வாங்க எல்லாம் வச்சு வணக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துச்சு, உட்காந்தது. உட்காந்து அதுக்கு என்ன பத்தி ஒண்ணும் தெரியாது. உடனே அவர்கிட்ட ஹெட் மாஸ்டர்ட்ட, என்ன இந்த பையன் வந்ததுல இருந்து திருக்குறள் போட்டு உயிர் எடுக்கிறான், என்னமோ வாழ்க்கை நூல் இல்லாம என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு திட்டுறான், என்ன ஆச்சு இவனுக்கு, இந்த பையன் வந்ததுல இருந்து இப்படி பண்றான். அவரு ஐயா ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, திருக்குறளோட அருமையை சொன்னாரு. உடனே பையன் உடனே வந்து திருக்குறளை படிக்கணும்னு ஆசைப்படுறான். நம்ம தப்பு தான், ஐயாட்டே நான் திருக்குறள் புத்தகம் வாங்க போறேன், இந்த வாங்கி தரேன், கொஞ்சம் பொறு ஐயா, நான் வாங்கி உனக்கு கொடுக்குறேன் வச்சுக்க. இவ்வளவு நாளா வாழ்க்கை நூலே இல்லாமல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அவர்கிட்ட கேட்கிறான். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். நீங்க பல ஸ்பெஷாலிட்டி இருக்கு உலகத்துல, மனசை திறந்துட்டீங்கன்னா எல்லா ஸ்பெஷாலிட்டி உள்ள வந்து கொட்டும். அதை கையில வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு மக்களை அணுகும் போது அவர்கள் மனதை திறத்தல் என்பது ஒரு கலை. நீங்க திறந்தாதான் உங்க ப்ராடக்ட் சேல் ஆகும். நீங்க அதிசயமா பார்த்தாலும் பார்க்கலாம், சாதாரணம்னு பார்த்தாலும் பார்க்கலாம். ஆனால் அதிசயம் என்று பார்த்தால் நீங்களும் அதிசயம், உலகம் அதிசயம். அவங்க அதிசயம் வெளியே தெரிஞ்சிச்சு, உங்க அதிசயம் என்ன வெளியில தெரியல. சாதாரணம்னு பார்த்தா யாராக இருந்தாலும் மனுஷன்தான், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, பயப்பட வேண்டியது இல்லை. அதான் திருவள்ளுவர் அழகா சொன்னாரு, அறிவுள்ளவனுக்கு அதிர்ச்சியோ ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமே இல்லைன்றத அறிவுடைய அதிகாரத்துல 43வது அதிகாரத்துல சொல்லிட்டே வருவார். அறிவு வந்துச்சுன்னா என்னென்ன வரும்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுல சொல்றாரு, உனக்கு எதை பார்த்தா ஆச்சரியம் வராதுன்றார். 9வது குறள், எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். அதிர்ச்சி தரக்கூடிய நோய் என்பது யாருக்கு கிடையாது, அறிவுள்ளவனுக்கு கிடையாது. மூடனுக்கு தான் அறிவு தரக்கூடிய நோய், அதிர்ச்சி தரக்கூடிய நோய்கள் வரும், அறிவுள்ளவனுக்கு வராது. உடல் நோயும் கிடையாது, உளநோயும் கிடையாது. அதான் நான் சொல்றேன், தெளிவு பெறுங்கள், நோய் உங்களை அணுகாது. அறிவு வந்ததுக்கு அடையாளமே நோயற்ற வாழ்க்கை. நோய் உங்களை நெருங்கவே கூடாது. உங்களுடைய பவருக்கு முன்னால எந்த ஈவில் ஸ்பிரிட்டும் எந்த ஈவில் எஃபெக்டும் நெருங்க கூடாது, நெருங்காது. தெளிவுக்கு தகுந்தபடிதான் வாழ்க்கை. உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா கடவுளே தெரிய மாட்டார். அதான் திருமூலர் சொன்னார், தெளிவறியாதார் சிவனையும் அறியார். தெளிவறியாதார் சிவனை அறியார். கிளாரிட்டி இல்லாதவன், டெக்னாலஜி தெரியாதவன், அறிவு நுட்பம் வாய்க்காதவன் கடவுளை அறிய முடியாதுன்றார் திருமூலர். தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சிவனும் ஆகார். கடவுள் நிலை கூட எய்த முடியாது. ஏன்? அவரே சொன்னாரு, கல்லார் நெஞ்சில் நில்லான் ஈசன். அவன் அறிவாளி, முட்டாள்கிட்ட அவனுக்கு வேலையே கிடையாதுன்ட்டாரு. அறிவுள்ளவன்ட்டு தான் அவன் வேலை. அதனாலதான் அறிவு திருக்கோயிலை கட்டினாரு மகரிஷி அவர்கள், சும்மா ஒண்ணு இல்ல. அறிவை கொடுக்காட்டி ஆண்டவன்ட்ட போக மாட்டான், கோயிலுக்கு போவான். கோயிலுக்கு போவான், மொட்டை போடுவான், ஏன்னா திரும்ப முளைக்கும் புதுசா, அதுக்காக போடுறான். அட கட்டை விரல கட் பண்ணி கொடுறான்னா ஓடியா போயிடுவான். இனிமே மொட்டை போடக்கூடாது, அவன் ஒரு விரல கட் பண்ணி கொடுத்துட்டு போகணும்னா அவ்வளவுதான். 5 தடவை போனா 5 விரல் அவுட்டு, திரும்ப முளைக்காது. திரும்ப முளைக்கிற ரேட்டு தான் அவன் தர்றது இல்லை. அவனுக்கு தெரியும் இது ஃப்ரெஷ்ஷா முளைக்கும், புதுசா போட்டு முளைக்க வச்சுக்கலான்ட்டு அழகா அங்கிருந்து முளைச்சிட்டு உனக்கு இதான்ட்டு வந்துடுறான். பாவம், இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்தவருக்கு கிடைச்சது வெறும் மயிறு தான். இதுல வேற இவர் பெருமையா மொத்தமா மொட்டை போட்டு 7 பேர் மொட்டை போட்டு அங்க சந்தோஷமா வருவாங்க. இந்த ஈரும் பேடு வலிஞ்ச நாத்தம் எடுத்த முடிய கொடுத்ததுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். அறிவு மலர்ச்சி, அறிவோட தெளிவுலதான் ஆன்மீகம் மலரும். மூடத்தனத்துல அதுதான் சொன்னார் சிவவாக்கியர், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமன் என்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். உள்ள வச்சுக்கிட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி
எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இருக்கிற இடத்துல போய் எடுத்தோம்னா கிடைச்சு போகுது. இல்லாத வழியில் போய் ஏன் வீணா உங்கள் பொருளையும் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்கிறீங்க? இந்த ஞானம்ன்ற பக்குவம் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த மனதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். மனதை ஸ்டில்ல போடலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம், ரீவைண்ட் பண்ணலாம். ஒன்றும் தேவைன்னா ஆஃப் பண்ணிட்டு சும்மா இருக்கலாம். யாருக்கு ஆஃப் பண்ணிட்டு சும்மா இருக்க தெரியுதோ அவங்களுக்கு தான் சும்மா இருக்கும் சுகம் வாய்க்கும். அதை சொன்னார் வள்ளலார். இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேம் எம் கோவே, துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருக்கும் சுகம் என்பது இயல்பா வரணும். எப்படி வரணும்? தேவைப்படும் போது மனதை பயன்படுத்திட்டு தேவை முடிந்தவுடன் சிஸ்டத்தை என்ன செய்யணும்? ஆஃப் பண்ணிட்டு போகணும். மக்கள் பெரும்பாலும் ஆஃப் பண்றது இல்லை. நைட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு கனவு, பகல்லையும் ஓடிக்கிட்டே இருக்கு விடாம. மாறி மாறி மக்கள் சுமக்குறாங்க. இந்த தெருவுல சில பைத்தியங்க என்ன செய்யும்? ஊர்ல இருக்க குப்பையெல்லாம் தலையில வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. மக்கள் இப்படித்தான் சுமக்குறாங்க. ஒரு பஸ்ல போறேன், ஒரு அம்மா பெரியம்மா வந்து பக்கத்துல உட்கார்ந்தது. நான் சரி வேற இடத்துல இடம் இல்லைன்னு பெரியம்மா இங்க உட்காருங்க பாட்டி அப்படின்னு உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு ஐயா எங்க போறீங்கன்னுச்சு. நான் மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன் பாட்டி. சரி ஆச்சு. போயிட்டே இருந்தது. இந்த மருமக செய்யற தொல்லை தான் தாங்க முடியலன்னுச்சு. பிளடி மருமகளை சேர்த்து கூட்டு விட்டே கிளவி சொன்னேன். அப்படியா பாட்டு? இப்ப எங்க இருக்குன்னு. வீட்டுலதான் இருக்கா. என்ன பண்றது? நான் மக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் மெட்ராஸ்ல. ரொம்ப சொன்னாலும் கேட்க மாட்டாப்பா அப்படின்னுச்சு. சொன்னேன் பாட்டி எத்தனை டிக்கெட் எடுத்திருக்கீங்கன்னு. ஏன் ஒண்ணுதான் எடுத்தேன்னு. ஏன் கேட்கறேன்னு. இல்ல மருமகளையும் கழுத்துல வச்சிருக்கீங்களே 2 டிக்கெட்ல எடுக்கணும் அப்படின்னு. நீ என்ன குறும்பா இருக்கேன்னுச்சு. அப்புறம் தான் குறும்பு இல்ல பாட்டி, மருமக வீட்டுல இருக்கு, நீங்க தலையில வீணா சுமக்குறீங்க. பஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அங்க வருங்க மருவத்தூர் கோயிலுக்கு தகுதிக்கு நிக்குது, சாமியை கும்பிட்டுக்குங்க. அங்க வந்து கொக்கெல்லாம் அழகா பறக்குது. இங்க வந்து தாமரை தடாகத்தான் தாமரை இருக்கு. உலகத்துல இவ்வளவு அழகெல்லாம் இருக்கிறத விட்டு போட்டு மருமகளை தூக்கிட்டே ஏன் சமைக்கிறீங்க அப்படின்னு. அப்படியா சொல்ற அப்படின்னு. விடுங்க, திரும்ப வீட்டுக்கு போய் தூக்கி வச்சுக்கலாம். இப்ப இறக்கி வைங்க கொஞ்சம் பேசிட்டே போனேன். அப்புறம் மெட்ராஸ் போறதுக்குள்ள அது ரொம்ப ராசி ஆயிடுச்சு. ரொம்ப கட்டி தங்கம், நீ நல்ல பிள்ளை, நீ வீட்டுக்கு தான் வரணும். உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இந்த மருமகளை தூக்கி சமைக்க மாட்டேன்ப்பா, இதற்கு தேவையில்லை. என்னைக்கு அதை வச்சுக்க கிளவி, உனக்கு பிரச்சனையே கிடையாது. வேணும்னா சிஸ்டத்தை ஆன் பண்ணுங்க, எல்லாம் தட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க, பிகரை கூட்டு வாங்க. பிகர்னு சொல்றது நம்பர்ஸ் கணக்கு. நீ உடனே பிகர்ன்றாத. நான் சொல்றது மானிட்டர்ல கணக்கு போடுன்ற, ஈக்குவேஷன் கணக்கு போடுன்ற. வேலை முடிஞ்சதா, கணக்கு முடிஞ்சதா, சேவ் அடிங்க. சேவ் அல்லது சென்ட். இன்டர்நெட்ல சேவ் அடி, இல்லாட்டி சென்ட் அடி. இமெயில் அடிச்சு சென்ட் அனுப்புண்டு. அனுப்பிட்டு மெமரியில போடு. ஆஃப் பண்ணு. சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு போ. ஆஃப் பண்ணல நோயின்னு அது ஒரு பிரேம் போட்டுக்கிட்டே இருக்கு. 24 மணி நேரமும் அன்கான்சியஸா அது போட்டுக்கிட்டு இருக்கு. ஆஃப் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ரிலாக்ஸேஷன். ஆஃப் பண்றது பேர் தான் ரிலாக்ஸேஷன். மன அமைதி என்பது மனதை வச்சுக்கிட்டு அமைதி கிடையாது. மனதை காலி பண்ணாதான் அமைதி. மனம் அங்க இருக்கக்கூடாது. நோ மைண்ட், மனோ நாசம். அதான் தாய்மானவர் சொன்னார், சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரபேனர். மனம் இறக்காதவர்களுக்கு பராபரம் வராது. இந்த மனம் நாசமாக வேண்டும், மனத்தை கடக்க வேண்டும், துரியத்தை தாண்டி துரியாதீதத்தில் நிலைக்க வேண்டும். துரியாதீதத்துல போகும்போது மனமற்ற நிலை, எக்ஸிஸ்டென்சியல் நிலை வரணும். அது வரும்போது காது இருக்கிறது தெரியாது ஆனா கேட்கும், கண்ணு இருக்கிறது தெரியாது பார்க்கும், மூக்கு இருக்கிறது தெரியாது நுகரும். அது உடலாக இல்லாமல் அனுபவமாக மாற வேண்டும். அப்புறம் அந்த அனுபவமும் மறையணும். அதுவும் போய் ஒரு இடத்துல ஒடுங்கும். ஒடுங்கிருச்சுன்னா சுத்த பிரம்மம், சுத்த வெளி என்பது உங்களுக்கு புரியும். இது ஒரு படிநிலை, அவ்வளவுதான். இதுவும் டெக்னிக்கல் படிநிலை. பொதுவாக இந்த படிநிலையை சரியாக உணர்ந்தவங்களுக்கு மனம் தன்னுடைய ஒவ்வொரு அடுக்கையும், தன்னுடைய 7 அடுக்குகளையும் ஒன்னொன்னா திறந்து காமிச்சிடும். லேயர் லேயராக அவர் திறந்து காமிச்சிருவார். திறந்து உள்ள இருக்க ரகசியங்கள்லாம் சொல்லிட்டே வருவாரு. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இதுல என்ன டெப்த்ல இருந்து வருது, காரணம் எங்க இருக்கு, ஏன் இது இப்படி உருவாச்சு, இந்த பையன் இப்படி பேசுறான், இவனுக்கு என்ன புத்தி இருக்கு, அவன் பேசுற ஒரு பேச்சுல இருந்து இவன் எங்க இருந்து எதுல பிராட்டப் ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்கான்,
என்ன பேஸ்ல இவன் வர்றான், பளிச்சு 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 பளிச்சுன்னு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும். இன்னர் ஸ்கேனிங்கும் பண்ணும். உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்க தட்டி கேட்கலாம் மைண்ட கூப்பிட்டு, நைனா எங்க என்னாச்சு உள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, என்ன இருந்தாலும் நீங்க ராத்திரி 2 மணிக்கு அந்த கோழியை தின்ற கூடாது, அவன் செத்து சீக்கான கோழியை போய் உனக்கு பொறிச்சு கொடுத்துட்டான், நீ வாட்டில மோட்டர்ல தின்னுட்டு வந்துட்ட, உள்ள அது கிருமிகளை உற்பத்தி பண்ணி குடையுது, அப்ப என்னதான் பண்றது, பேசாம பட்னி கடை, ஒரு 2-3 வேளைக்கு எதையும் உள்ள அனுப்பாத, வெறும் தண்ணியை மட்டும் அனுப்பு, நான் சமாளிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன், அது பிறகு பேசாம இருந்தீங்கன்னா அவரே வேலை செய்வார். உள்ள ஒரு பெரிய மெக்கானிசம் நடக்குது. இன்னர் ஸ்கேனிங்ல சொல்லுவாரு எந்த இடத்துல தகராறு, அதை ஈஸியா தீர்த்து வைக்கலாம், பிரச்சனையே கிடையாது. எந்த மருத்துவத்தையும் போக வேண்டிய தேவையில்லை. மருத்துவம் என்பதே, ஆங்கில மருத்துவம் என்பது இருக்குதுல கொடுமையான அறியாமை. நீ நோயே இல்லாம போ, இப்பவே உனக்கு நான் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், நீ ஒரு நோய் வேண்டாம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நுழைஞ்சிரு, மாடி கட்டியிருப்பான், அந்த வாடகையெல்லாம் எவன்ட்ட வசூல் பண்றதுன்னு ரெடியா காத்துட்டு இருப்பான், நீ போக வேண்டியது ஒண்ணு இல்ல, ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணிக்கலான்ட்டு வந்தேன், நுழைய வேண்டியது. உடனே மாட்டுவான், மாட்டிட்டு ப்ரெஷரு அது இது பண்ணிட்டு வரும்போது உங்களை 10 நோய் உங்களுக்கு சொல்லி விடுவாங்க. உனக்கு ப்ரெஷர் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, உனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு வாயில நுழையாத பேரா ஒரு 20 பேர் சொல்லி இத்தனை நோய் இருக்கு அதுல தெரியுது. இதுல வேற இலவச செக்அப்னு போட்டிருப்பான். இவன் இதை பார்த்து இவன் போய் நிக்கிறது, இவன் நல்லா இருக்கணும், வெளியே வரும்போது நோயாளி இருப்பான். ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னோடனே அது வரைக்கும் அந்த ப்ரெஷர் சாதாரணமா இருந்திருக்கும். இவன் வெளியே வரும்போதே ஐயோ ப்ரெஷர் நோயாளி, ப்ரெஷர் நோயாளி, இல்ல ப்ரெஷர் ஏறிப்போ. ப்ரெஷர் இஸ் நாட் எ டிசீஸ், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீ ஒரு கருவி வச்சு கண்டுபிடிச்சோன்னா அது நோயாயிராது. எல்லாருக்கும் ப்ரெஷர் ஏறுறது இறங்குறது இயற்கை. நீ பிளைட்ல உட்காந்தீங்கன்னா அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு, இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது, ரன்வேல எல்லாம் பெல்ட்டை மாட்டிக்க அதை மாட்டிக்க எல்லாம் சொல்லுவாரு, எல்லா ஏர் ஹோஸ்டர்ஸ் ஸ்டூவர்ட்ஸ் எல்லாம் உட்காந்துக்குங்க, ரன்வேல ஓடும், 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். பார்த்தா 2 பக்கம் கட்டணங்கள்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு கூப்புன்னு அப்படி தூக்கி இப்படி தலைகீழா அப்படி ஏறும், 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படி உச்ச நோக்கி ஏறும். திடீர்னு 500 கிலோமீட்டர் இப்படி ஏறினோட ராட்சச ஆட்டத்துல உப்புன்னு ஏறினா எப்படி இருக்கும், எல்லாருக்கும் பிரஷர் ஏறும், பைலட் உட்பட எல்லாருக்கும் ஏறும். அப்ப எல்லாரும் பிரஷர் நோயாளியா 400 பேரும். அந்த எலிவேஷன் டிஃபரன்ஸ் திடீர்னு ஆன உடனே பிரஷர் ஏறுது, சமாளிக்கிறதுக்காக ஏறுது. அவர் மேல போன உடனே அப்புறம் 30 அடி 40 அடி உயரத்துல போய் 4 என்ஜின்ல 2 என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணாரு, பெல்ட் எல்லாம் தளர்த்திக்கிங்க, எல்லாம் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்பாங்க, என்ஜாய் பண்ணிக்கங்க, காலைல இது மாட்டுங்க, உங்களுக்கு மியூசிக் வரும், டிவில அது போடுவோம் இது போடுவோம் எல்லாம் சொல்லுவோம். அப்புறம் எல்லாருக்கும் அந்த ஏறின பிரஷர் என்ன செய்யும், அப்படியே மறுபடியும் நார்மல் ஆகும். அப்புறம் ஏர் ஹோஸ்டஸ் வரும்போது வேற பிரஷர் ஏறு, அது வேற. பிரஷர் ஏறுறது இறக்குறது இயற்கை. அது எவன் நோயின்னு சொன்னது? நோயின்னு நீ சொன்ன நோயாயிருமா? நீ கண்டுபிடிச்சிட்டா நோயாயிருமா? சில பேருக்கு பொண்டாட்டியை பார்த்தா பிரஷர் ஏறிடுது, அப்ப நோயாயிருமா? எதையும் நோயின்னு பேர் வைக்காதீங்க. கடவுள் எந்த பேரும் கொடுக்கல நோயின்னு சொல்லி, மேல இருந்து அனுப்பிச்சு வச்சார வேதத்துல, உனக்கு என்னென்ன நோய்கள் எல்லாம் வரும்னு பேர. இந்த பேரை நீ கண்டுபிடிச்சது. முதல்ல மனசுல நோய் இருக்கக்கூடாது. என் தம்பி ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு 8 வருஷம் வேலை பார்த்தாரு, டிசிஹெச் அது இது பண்ணி பெரிய மதுரை மெடிக்கல்ல ஒரு கோல்டு மெடலிஸ்ட், பெரிய கட்டிக்காரன், கோயில்பட்டில கிளினிக் நடத்தினான். 8 வருஷம் நல்லா ஓடிட்டு இருந்தது. திடீர்னு 8 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு எங்க அப்பாட்ட ஒரு நாள் சொல்றாரு, எப்பா ஐயா என்னமோ நான் பார்க்குற தொழில எனக்கு திருப்தியே இல்லைன்னாரு. என்னப்பா சொல்றேன்னா, நம்ம மக்கள் யாரையும் குணப்படுத்துறதே கிடையாது, அவங்க நோயை இன்னொரு இடத்துல மாத்தி கொடுத்துடுறோம், அதை அழுத்தி வச்சிடறோம். அவனுக்கு வலிக்குதா, ஒரு பெயின் ரிலீவரை கொடுத்து அந்த இடத்துல மரத்து போக வச்சிடறோம். இடத்த மரத்து போனோம்னா நோய் போயிருதா? நோய் உள்ள நோண்டிக்கிட்டு தான் இருக்கு. இந்த மருந்து போய் அந்த இடத்த மரத்து போக வச்சிருச்சு, அது வாட்டில கம்முன்னு இருக்கு. அந்த மரத்து போன தன்மை நீங்கி நோயோட அந்த மருந்தோட வீரியம் குறைஞ்சவொடனே மறுபடியும் நோய் எந்திரிக்கும் போது வலி வருது, மறுபடியும் இன்னொரு டோஸை போட்டு மரத்து போக வைக்கிறோம். இதைத்தான் செய்யறமே தவிர இது வெறும் ரிலீஃப், டெம்பரவரி, யாரையும் கியூர் பண்றது இல்ல. நாங்க காலேஜில் படிக்கும் போதே நாங்க பேசியிருக்கோம், மாமனார்ட்ட என்னடா இது கேட்க போற வரதட்சணைன்னு சொல்லும் போது, நாளே என் மாமனார்ட்ட காரு குடு பங்களா குடு எல்லாம் கேட்க மாட்டேன், 4 சோரியாசிஸ் பேஷண்ட் எனக்கு கொடுத்துருன்னு தான் கேட்பேன், அதான் வரதட்சணை. என்னடான்னு கேட்டா, இவனுக்கு ஒரு நாளும் குணமாகாது, நமக்கு பணம் கட்டிடுவான், அதுக்கு பணம் கட்டிடுவான், மருத்துவர்களுக்கு பணம் கட்டிடுவான், ஆனா அவனுக்கு நோய் குணமாகாது. பெர்மனண்டா அவன் நமக்கு பே பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்ம அவட கட்டடத்தை கட்ட வேண்டியதான். இப்படி பேசிக்குவாங்களாம். அது சொல்லிட்டு நான் பாக்குற மருத்துவத்துல எனக்கு திருப்தி இல்லைன்ட்டு அவர் அது பேர் ஆராய்ச்சி பண்ணாரு. ஆயுர்வேதிக் என்ன சொல்லுது, யுனானி என்ன சொல்லுது, ஹோமியோபதி என்ன சொல்றது எல்லாம் பார்த்தாரு. அவருக்கு பிடிச்சது ஹோமியோபதி. வெரி சிம்பிள்.
இனிக்கிற மருந்து கொடுத்து கேரக்டர் சரி பண்ணா, சிஸ்டத்தை ஓகே பண்ணா, வைட்டாலிட்டி கூடுது, ஓகே ஆகுதுன்ட்டு அவரு எம்பிபிஎஸ் படித்த ஹோமியோபதி டாக்டர் கோயில்பட்டில இருந்துட்டு மிராக்குலஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மருத்துவம் என்பது, அதுவும் ஆங்கில மருத்துவம் என்பது இருக்கிறதுல கொடுமையான அறியாமை. கிட்டே நெருங்க கூடாது. அந்த ஸ்டீராய்ட்ஸ் மெடிசனை யாருமே தாம்பளையில கொடுக்க மாட்டாங்க. அந்த வைசோலினையும் பெட்னோசாலையும் பாக்டீரியமையும். ஆனா நமக்கு கிளிக்கு எழுதி விடுவாங்க. அழகா பிரிஸ்கிரிப்ஷன் டிக் 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 எழுதி 50 மில்லிகிராம் போட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த காலத்துல 10 மில்லிகிராம் மாத்திரம் கொடுக்குறது யோசிப்பாங்க. இது உள்ள போய் அல்சரை கிளப்பி விட்டுரும், பிரெயின்ல போச்சுன்னா அட்டாக் ஆயிரும், அங்க நோய் பயப்படுவாங்க, கிட்னியை கெடுத்துரும் அப்படின்னு. இப்ப என்ன செய்யுது, கைராசியான டாக்டர், ஆனா தெருவுக்கு 22 டாக்டர், எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் எம்ஜி எம்எஸ் டிஓ அத்தி போட்டுறாங்க. அப்ப இந்த டாக்டர் கைராசி வந்துட்டு அந்த காலத்துல 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் இப்படி கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வரும்போதே 50 மில்லிகிராம் போடு, 100 மில்லிகிராம் மாத்திரை ஹை டோஸை கொடுத்துறது. ஏன்னா உடனே இறங்குமா. அப்ப உடனே அந்த டாக்டர் போன ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், உடனே சரியாயிடுச்சு, வாழ்க்கையே சரியா போச்சு. அதை பாரு. மனதை டியூன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே கிடையாதுங்க. நோயற்ற வாழ்க்கை. யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஈவில்ஸ், ஆல் பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் அண்ட் மென்டல் எயில்மெண்ட்ஸ். சூட்சுமம் எங்க இருக்குன்னா டியூனிங்ல இருக்கு, மனசோட டியூனிங்ல இருக்கு. அந்த மாதிரி மைண்ட் டியூனிங்காக தான் அந்த காலத்தில் மந்திரோபாசனை, ஞானிகளுடைய பாடல்களை பாராயணம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. திங்கட்கிழமை பாராயணம் பண்ணுறது, அது சோமவார பஜனைன்டுவாங்க. வெள்ளிக்கிழமை பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. மனப்பாடம் செய்வது என்பது ஒரு பயிற்சியை தவிர அது ஒரு தவறான விஷயம் என்று கருதக்கூடாது. மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு தெரப்பி. மனசை பயப்படுத்துறது, மனசை பிராக்டிஸ் பண்றது. அது ஒண்ணு வெறும் குருட்டு மனப்பாடம் உதவாதுன்றதெல்லாம் தப்பு. இப்ப சொல்றாங்க குருட்டு மனப்பாடம் உதவாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்திலேயே விநாயகர்கள், சிவபுராணம், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், இந்த பாடல்கள் எல்லாம் வீட்டுல உட்காந்து பாராயணம் பண்ண வச்சாங்க. சகலகலாவல்லி மாலை, கந்தர் கலிவென்பா, கந்தர் அனுபூதி, பெரிய ஞானவான்கள் சொல்லுவோம். பின்னால ரொம்ப எங்களுக்கு அர்த்தம் தெரியாது, அதோடைய டெப்த் புரியாது, ஒரே ஒரு ருசிக்காக சொல்லுவோம். ஏன்னா இதை சொல்லி முடிச்ச உடனேதான் முன்னால ஒரு பொங்கல் வச்சிருப்பாங்க, பொங்கலும் சுண்டலும். இதை சொல்லி முடிச்ச பிறகுதான் அந்த பொங்கலும் சுண்டலும் தழுகு கொடுப்பாங்க, இலையில வச்சு கொடுப்பாங்க. அந்த அல்ப பொங்கலுக்கு சுண்டலுக்கு நாக்குக்கு ஆசைப்பட்டு உட்காந்துன்னு சொல்லிட்டே இருப்போம். எங்களுக்கு எரிச்சலா இருக்கும், எப்படா இது முடியும். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க இப்படியே ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த கடைசி முடிகிற இடம் வரும், சொல்லிய பாட்டின்னு அப்பா முடிய போகுது, இன்னும் 4 வரி தான். எங்களுக்கு தெரியும் எது வரும்போது, இன்னும் 4 வரி, இன்னும் 8 வரி, இன்னும் 7 வரி, 4 வரி. அப்போ என்னமோ அதை உணராமத்தான் சொன்னோம். ஆனால் மனதுக்கு அது ஒரு பயிற்சியை கொடுத்துருச்சு, டியூனிங் பயிற்சியை கொடுத்துருச்சு. அது டேப் ரெக்கார்டு விடிய விடிய பாடுது, சிவபுராணத்தை பாடுது, கந்த சஷ்டி கவசம் பாடுது, விடிய விடிய என்னென்னமோ ஸ்தோத்திரங்கள்லாம் பாடுது. டேப் ரெக்கார்டு முத்தி ஆயிருமா? டேப் ரெக்கார்டு இன்னைக்கு நான் சாக போறேன், ரிப்பேர் ஆகி சாக போறேன், நாளைக்கு மோட்சத்துக்கு நான் வரேன். ஏன்னா தினம் நான் சொன்னேன், தினம் நான் ஸ்தோத்திரம் சொன்னேன், தினம் கந்த சஷ்டி கவசம் சொன்னேன். போயிருமா மேல? போகாது. நீயும் டேப் ரெக்கார்டு மாதிரி வச்சு வாழ்க, நாதந்தால் வாழ்க, ஐயோ இது எப்ப முடிய, நிமை பொழுது நெஞ்சில் நீங்காத, போகுமா? போகாது. அதனாலதான் சொன்னார் கடைசியா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதை அனுபவிச்சு சொல்றவன் அவன் தான் எங்க போவான்? செல்வர் எங்க? சிவபுரத்துக்கு போவான், கடவுள்கிட்ட போவான், கிங்டம் ஆஃப் காட்ல நுழைவான். உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து, எல்லோரும் அவனைத்தான் வணங்குவாங்க. உணராம சொன்னவன் எங்க கிடப்பான்? இங்கேதான் கிடப்பான், தவளை மாதிரி விடிய விடிய கத்துற மாதிரி. இவனை தவளை மாதிரி கத்திட்டு தவளை மாதிரி கிடப்பான், இங்க போக மாட்டான். உணர்வு என்பது ரொம்ப முக்கியம், விழிப்புணர்வோடு சொல்றது முக்கியம். ஆனா இங்க அப்படி இருக்கான்னு கேட்டா இங்க இல்ல. காலில் முள்ளு குத்தி இருக்கும், நோவு தாங்க முடியாது, தலையில இருமுடியா 4 முடியா ஏதோ ஒரு முடி சொல்லிட்டு வருவார், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. காலுக்கு மெத்தையா? நீ நொன்றான் என்ன காலுக்கு மெத்த? சொல்லு. ஐயோ கல்ல முள்ளு குத்திருச்சு, ஐயப்பா கல்லு குத்திருச்சு, முள்ளு குத்திருச்சு, அப்படி பாடணும். மெத்தேன்னு காலுக்கு மெத்தையா ஃபீல் பண்ணின்னு வச்சுக்குவோம், அப்ப பாடுங்க. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சாமியே ஐயப்பா பாடு, பிரச்சனை இல்லை. நீ ஃபீல் பண்ணாம காலில் முள்ளு குத்திச்சு வலிய ஃபீல் பண்ணிட்டு மெத்தன்னு சொல்லாத, உணராம பேசாத, உணர்ந்து பேசு. அதத்தான் ஏசுநாதர் சொன்னார்,
பேசிட்டு இருக்கும் போதே டங்குன்னு ஒரு வெங்கல பானையை அடிச்சாரு. டாய்ங்கன்னு சத்தம் கேடுச்சு. சிஷியர்களா என்ன நம்ம திடீர்னு மாஸ்டருக்கு என்ன ஆச்சு, பானையை போய் தட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சாங்க. உடனே ஒரு வசனம் சொல்றாரு, அன்பும் விழிப்புணர்வும் மற்ற உங்கள் பேச்சு கூட சத்தமிடும் வெண்கலம் ஓசையிடும் கைத்தாளம்னாரு. இந்த வெங்கல பானை சத்தம் போடுச்சு, ரொம்ப அன்பாவ சத்தம் போடுச்சு. சிவபாரதி அப்படின்னு நான் கூப்பிட்டு சொல்லுச்சு. கூப்பிட்டு யாருன் ரொம்ப உன் மேல அன்பாவ சத்தம் போடுச்சு. இல்ல சத்தம் போடுற உணர்ச்சி இருந்துச்சு. அதுக்கு எப்படி இத உணர்ச்சியும் இல்லாம அன்பும் இல்லாம டாய்ந்துச்சு. நீயும் பேசும்போது அன்பு இல்லாம உணர்ச்சி இல்லாம நீ பேசினேன்னா இந்த வெங்கலப்பான சத்தத்துக்கும் ஓன் சத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கிறாரு இயேசுநாதர். அம்மான்னு கூப்பிட்டோம்னா அந்த அம்மான்ற சொல்லுல உயிர் இருக்கணும். ஏமா அப்படின்ட்டு போயிட்டு இருப்ப. உணர்ச்சியோட சொல்ல முடியலன்னா சொல்லாத, உணர்ச்சியோட தொட முடியலன்னா தொடாத, உணர்வோட நினைக்க முடியலன்னா நினைக்காத. உணர்வை கலந்தாத்தான் கரண்ட். உணர்வை கலக்காட்டி அது சக்க ஜடம், வேலை செய்யாது. எல்லாம் ஃபேனு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. கரண்ட் மட்டும் இல்ல, வேலை செய்யுமா? செய்யுமா? உள்ள என்ன வரணும்? கரண்ட் வரணும். கரண்ட் எப்படி இருக்கும்? தொட்டா ஒண்ணுமே தெரியாதா? தொட்டா என்ன செய்யும்? ஆட்டிரும். உணர்வு, உணர்வு தான் கரண்ட். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு அப்படியே உணர்வு வைப்ரேட் ஆகணும். வைப்ரேஷன் ஆனா தான் கரண்ட் வந்தா அந்த எண்ணெய் ஓடும். எங்க அனுப்புறியா? அதுக்கு தூரமெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இங்க இருந்து லண்டன்ல இருக்க ஒருத்தனுக்கு நீ நினைக்கனாலும் ஜுப்புன்னு போகும் கரண்ட் இருந்தா. அந்த கரண்ட் இல்லைன்னா, அந்த உணர்வு இல்லைன்னா போகாது. மனத்தை பொறுத்தவரை அது நாம் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி தரும் ஜீபூம்பா பூதம். கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான மெக்கானிசம், கண்ணுக்கு தெரியாத மெக்கானிசம். அது ஒரு இன்விசிபிள் மெக்கானிசம். இஸ்லாமிய சூஃபிகள் மனம் பற்றி எழுதின கதை தான் ஜீபூம்பா கதை. மனதை குடத்துல அடைக்கிற மாதிரி நீ அடைக்கணும், கண்ட்ரோல்ல அடைக்கணும். அடைச்சிட்டு அப்புறம் நீங்க மந்திரம் போட்டு திறந்தா அவர் வெளியே வருவாரு. நீங்க திறக்காட்டி வர மாட்டார் அவரு. நீங்க மூடிய திறந்தாத்தான் அவர் வருவாரு. மூடிய ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொப்புன்னு உள்ள இருப்பாரு. புரியுதா? மூடிய திறந்துட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னா அது எத்தனாயிரம் உலகத்துக்கு அப்பா இருந்தாலும் சரி அவர் சுழிச்சு இழுத்துட்டு வருவாரு. மனம் என்பது நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி தரும் ஜீபூம்பா பூதம். அப்படி சொன்ன கதை. ஆனா அப்படி புரிந்து கொள்ளப்படவில்லை. அதான் அதுல பிரச்சனை. ஞானிகள் பெரிய விஷயத்தை சின்ன சின்ன விஷய கதையாத்தான் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா பிடிச்சோம்னா தெரியும், ஓ இதுதான் அந்த டெக்னாலஜி, இதுதான் அந்த ரகசியமா என்று. அதத்தான் திருவள்ளுவர் சொன்னார். ஏன் தவம் செய்ய சொல்றேன், ஏன் மனசை டியூன் பண்ணுன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, தவம் என்ற அதிகாரத்தில் 5வது குறளில் சொல்லுவார், வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். அட விரும்பினது விரும்பினபடி கிடைக்குது. அதுக்காக தான் தவம் செய்யன்னு சொல்றேன். வாட் தே விஷ் as their wish is one. Here hence by men penance is done. ஒரு இடத்துல சொன்னா நம்ம ஆளுக்கு மண்டையில ஏறாதுன்ட்டு 4 இடத்துல சொன்னார் திருவள்ளுவர். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, எண்ணிய எண்ணியாங்கெய்துப, நினைச்சது நினைச்சபடி அடையலாம். எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியார் திண்ணீராக பெறேன். எண்ணத்துல உறுதி இருந்தால் போதும், அடையலாம். இன்னொரு இடத்துல சொன்னார் 540வது குறள்ல, உள்ளியது எய்தல் எளிதுமன். நினைத்ததை நினைத்தபடி அடையிறதுன்றது ரொம்ப எளிமையான செயல்னாரு. எப்ப? மட்டும்தான் உள்ளியது உள்ள பெறின். அந்த எண்ணத்துக்கு ஒரு டெக்னிக்கல் ஹீட் கொடு. திரும்ப திரும்ப நினைச்சு 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 மனசுக்குள்ளே என்ன செய்ய, ஒரு ஹீட் அப்ளை பண்ணுன்றாரு. கோழி என்ன செய்யுது? முட்டைக்கு மேல உட்காந்து அடகாக்கும் போது என்ன கொடுக்குது? ஒரு டெக்னிக்கல் ஹீட் கொடுக்குது. 21 நாள் ஹீட் கொடுத்தோம்னா உள்ள இருந்து என்ன வருது? கோழி குஞ்சு உயிர்த்து வெளியே வருது. நாமளும் முட்டைக்கு ஹீட் கொடுக்கிறோம், என்ன வருது? ஆம்லெட் ஆஃப் ஆயில வருது. கோழி கொடுக்கிற ஹீட் டெக்னிக்கல் ஹீட், உயிரை வர வைக்கும். நாம கொடுக்கிற ஹீட்டு நான் டெக்னிக்கல் ஹீட், ஆசை கலந்த ஹீட்டு. இந்த ஹீட்டு இருக்க உயிரை காலி பண்ணிரு. உயிரை கொடுக்கறதும் ஹீட்டு தான், உயிரை எடுக்கிறதும் ஹீட்டு தான். எப்படி அப்ளை பண்றதுன்னு பொறுத்து இருக்கு. ஒரு காரியத்தை நாசமாக்குறதும் நம்ம மனசுதான், உருவாக்குறதும் நம்ம மனசுதான். கொடுக்கிற ஹீட்டை பொறுத்து வேலை செய்யும். அது அன்பு கனிஞ்ச ஹீட்டு கொடுக்குது. மனசுல என்ன வச்சிருக்கு? அன்பு. வெளியில என்ன வச்சிருக்கு? ஹீட்டு. முட்டைக்கு கொடுக்கறது ஹீட்டு, மனசுல என்ன இருக்கு? இந்த முட்டைக்குள்ள இருந்து நம்ம குஞ்சு
வெளியே வரணும்ன்ற அன்பு. அதே மாதிரி நீயும் மனசுக்குள்ள அன்பு உணர்ச்சியோட வெளியில அந்த செயல்ன்ற ஹீட்டை கொடுத்தேன்னா அதுக்கு உயிர் வரும். எந்த செயலுக்கும் உயிர் வரும். எதையும் நீ சாதிக்கலாம். அப்படி இல்லாம எப்படியாவது அடைஞ்சிடணும்னு ஆசை கலந்த ஹீட்டை கொடுத்தீங்கன்னா உள்ளேயும் வேக்காடு வெளியும் வேக்காடு, என்ன ஆயிரும்? விஷயம் அவிஞ்சு போகும். இட் இஸ் த டெக்னிக்கல் ப்ராப்ளம். இதை பத்தி நிறைய உங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அணுகுமுறையில என்னென்ன கோளாறுகள் இருக்கு அப்படின்னு பின்னால ஒரு வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னால மனம் என்பது 6வது அறிவு. இந்த அறிவு ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிசமா வேலை செய்யுது. இந்த அறிவு தெரப்பி கொடுத்தோம்னா, பயிற்சி கொடுத்தோம்னா மனம் டியூன் ஆகுது, பவர்ஃபுல்லா மாறுது. பயிற்சி கொடுக்கலைன்னா அதே மனம் அல்ப வேலையை செய்யும். இப்ப இந்த கையை வச்சு என்னென்ன வேலை செய்யலாம்? அந்த அங்கேயே திரும்ப என் கையே சொல்றேன். கையை வச்சு என்னென்ன வேலை செய்யலாம்? நல்லது செய்யலாம், கெட்டது செய்யலாம் பொதுவா சொல்லாத. என்னென்ன வேலை செய்யலாம் பர்டிகுலரா சொல்லு. தடவி கொடுக்கலாம், அரையலாம், சாப்பிடலாம், எழுதலாம், ஒரு பொருளை வைக்கலாம், வரையலாம், சொரியலாம், எவ்வளவோ வேலைகளை செய்யலாம். சரி, இதே கைக்கு ப்ரூஸ்லின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பயிற்சி கொடுத்தாரு? கராத்தே கொடுத்தாரு. குத்த சொன்னாரு, மணலை குத்தணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணியாச்சு, பிளாக் பெல்ட் வாங்கியாச்சு. இப்ப இந்த கையை வச்சுக்கிட்டு 4 செங்கல் அடிக்கிட்டு அப்படின்னு அடிச்சவன் என்னாச்சு? செங்கல் துப்பு துப்பு துப்புன்னு பீஸ் பீஸா உடஞ்சி போச்சு. பலகையை புழக்குது. இதே கை எப்படி மாறுச்சு? இரும்பு மாதிரி கடினம், இரும்பை விட கடினமா மாறுச்சு. சாதாரணமா செய்யும்போது என்னென்ன வேலை செஞ்சது? சாதாரண வேலையை செஞ்சது. பயிற்சி கொடுத்தா என்ன வேலை செய்யுது? இரும்பு மாதிரி புரியத உடைக்குது. இதே சாப்டான கைதான். அதுதான் திருவள்ளுவர் சொன்னாரு, செயற்கரிய செய்வார் பெரியர், செயற்கரிய செய்வார் பெரிய, சிறியர் செயற்கரிய செய்கலாதார். யாரு சிறியவன் கேட்டா அந்த மாதிரி தெரப்பி எடுக்காதவன் சின்னவன். தெரப்பி பண்ணி தம் ஆற்றலை உயர்த்திக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் பெரியவன். இதுவே நமக்கு போதும் அப்படின்றவன் சின்னவன். இதை வெந்ததை தும்போம், விதி வந்தா சாவோம், வெந்ததை திங்கி விதி வந்தா சுத்துறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில எய்ம் இருக்காது, அச்சீவ்மெண்ட் இருக்காது, கொள்கை இருக்காது, புகழ் பெருமை எல்லாம் பிடிக்காது. மாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இவன் அதுவும் திங்குது, சாவுது. இதுவும் திங்கும், டைம் வந்தோன்னு செத்து போயிடும். நோ டிஃபரன்ஸ். மக்கள் உருவில் இருக்கக்கூடிய மாக்கள். அதான் சொன்னார் திருவள்ளுவர், செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள், விலங்குகள். அறிவில் நாட்டம் இல்லாதவன் விலங்கு, ஆற்றலில் நாட்டம் இல்லாதவன் விலங்கு, கொள்கையில் உயிர்ப்பில்லாதவன் விலங்கு. நீ இருந்தான்னு செத்தான்ன்றாரு, பூமிக்கு பாருன்றாரு. நீ வேற இருந்து நீ இருக்கிற நல்ல அரிசி பருப்பெல்லாம் எல்லாம் கேவலமா நாட்டம் எடுக்கிற ஐட்டமா மாத்திக்கிட்டு இருக்கிய, தின்னு நீ இருந்து என்ன பண்ண போறேன்னு கேட்கிறாரு. நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், நீயும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நீ உலகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்ப பை தெரப்பி மைண்ட் கெயின்ஸ் பவர். நான் தெரப்பியூட்டிக் மைண்ட், பயிற்சி கொடுக்கப்படாத மனம் அல்ப வேலையை தான் செய்யும், பெரிய சாதனைகளை நிகழ்த்தாது. இது ஒரு மைண்டோட குணம். இன்னொரு குணம், இப்ப இந்த கை காலெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உதவி செய்யறதுக்கா நமக்கு வந்துச்சா, உபத்திரம் பண்றதுக்கு வந்துச்சா? எந்த கையாவது சார் இந்த கையால எனக்கு ரொம்ப தொல்லை சார், ஒரு ஷேக் ஹேண்ட் கொடு, கை கொடுன்னு சொன்னா இது இப்படி கொடுக்குது சார், யாருக்காவது தொல்லை பண்ணுதா? இந்த கறி இந்த உறுப்பு இல்லாதனால இந்த மரங்கள் படுற பாட்டை பாரு. காடுகள்ல சத்தியமங்கலம் காட்டுல நிக்கும், அப்படி பிரமாதமா 1000 வருஷத்து மரம் நிக்கும். தேவதாரு மரம், செம்மரம், தேக்கு மரம் இப்படி நிக்கும். இதோட வயசு எவ்வளவு? 1000 இயர்ஸ் உள்ள மரங்கள்லாம் இருக்கு. அடையாறுல இருக்கு 1000 வருஷம் தாண்டின மரம். சென்னையில ஒரு டவுன் சிட்டிக்குள்ள இருக்கு அடையாறு ஆலமரம், ஃபேமஸ். காட்டுல எத்தனை மரங்கள் இருக்கும்? மரம் நிக்கும். இவன் வருவான், மந்திரியோட ஏஜென்ட் வந்து அப்படியே பாப்பாரு. காட்டுல ஃபாரஸ்ட் பக்கத்துல இருப்பாரு. இந்த மரம் என்ன விலை போகும் அப்படின்வாரு. இது நல்ல வைரம் பாஞ்ச மரம் இல்ல, இது எப்படி ஒரு 4 லட்சம் ரூபாய் போகும். எவ்வளவு வைரம்? ஓகே, இது அநேகமா இத எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணிட்டு போன உடனே, முடிவு பண்ணவனுக்கு வயசு என்ன இருக்கும்? 30 வயசு, 25 வயசு. மரத்தோட வயசு என்ன? 1000 வயசு. இவனை மாதிரி பாட்டேன், முப்பாட்டேன், அவங்க பாட்டேன், அவன் பாட்டேன் எல்லாம் பார்த்த மரம் அது. 1000 வருஷத்து வரலாறு கையில வச்சிருக்கு. திருமூலர் சுவாசிச்ச காத்த, காரைக்கால் அம்மையார் சுவாசிச்ச காத்த, ஔவையார் சுவாசிச்ச காத்தெல்லாம் பார்த்த மரம். அவ்வளவு பேரம்போது இப்படி மரம் நிக்கும். இவன் மரம்னா வருவான், ரம்பத்தை எடுத்துட்டு அம்போன்னு விழுந்துரும். குறைஞ்சபட்சம் ஒரு வாய் இருந்து வச்சுக்க, வந்தான் பாருன்னா
ஓடியே போடுவான், துண்டை காணும் துணியை காணும். இந்த கை முளைச்சிருந்து வச்சுக்குவோம், ரம்பத்தை வைக்க முடியுமா? அப்படியே தூக்கி மாவனே என்னடா ரம்பம் தூக்கி அப்படி எரிஞ்சதுன்னா மலைக்கு அப்பால கடல்ல போய் விழுந்துருவான். இதெல்லாம் இல்ல, வாய் இல்ல, கை இல்ல, அம்போன்னு விழுந்துரு. அதான் திருவள்ளுவர் சொன்னார், உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, ஊக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளத்தில் இருக்க வேண்டிய செல்வம். அது இல்லார், அது இல்லாதவன் மரம். நீ மரம் தாண்டானார். மக்கள் அதிலே வேறு தோற்றத்தில் மனிதனா இருக்கிறாய், ஆனால் பண்பில் நீ மரம்தான். நீ அடிச்சா கம்போன்னு விழுந்துருவ, எழுத்து கூட பேச மாட்ட, அடிமை அப்படின்றாரு. அப்ப எல்லா உறுப்புகளும் உதவிதான் செய்த ஒழிய எந்த உறுப்பு உபத்திரம் பண்றது இல்ல, தொல்லை பண்றது இல்ல. இல்ல சார் என் கை கால் நடந்தா நான் நேரம் நடக்க மாட்டேன் சார், இப்படி பின்னுது சார், தண்ணி போட்டா பின்னும், அது வேற. நல்லா இருக்கும்போது உபத்திரம் பண்ணாது. ஓகே, நல்ல காலு தான், நல்ல கை தான், நல்ல மாங்காய் சீசன், திருட்டு மாங்காய் அடிக்கலான்ட்டு அடுத்த வந்து இடத்துல ஏறணும். ராத்திரி 1 மணிக்கு எடுத்து, டேய் நல்ல வெட்டடா, கீழே வேட்டியை பிடிச்சிக்கோ, பிடி போடுறேன், துப்பிடிதான். தச்சேலா வீட்டுக்காரன் ஒண்ணுக்கு இருக்கலான்னு வெளியே வந்தான். என்னடா கசகசன் சத்தம் அப்படின்னா, பொத்தனை விழுந்தான், கடக்குன்னு ஒடிஞ்சு போச்சு. இப்ப ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் மாவு கட்டு போட்டு தொட்டில் கட்டி தொங்க விட்டாச்சு. இப்படி வராரு. இப்ப இந்த கை உதவி செய்யுமா, உபத்திரம் பண்ணுமா? நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுச்சு? இப்ப என்னாச்சு? காயப்பட்டுச்சு, நோய்வாய்ப்பட்டுச்சு. அது ஆரந்தாண்டி என்ன செய்யும்? நோய் நோயின்னு வலி எடுக்கும், உபத்திரம் பண்ணும். அதே மாதிரிதான் மனசு நல்லா இருந்தா நம்ம உயர்த்துவதற்கு ஐடியா பண்ணிட்டே இருப்பாரு, பல்வேறு வேலைகளை செய்யும். எவனோ தெருவில் போறவன் காயப்படுத்தினா, வேண்டியவன் வேண்டாதவன், சொந்தக்காரன் மந்தக்காரன், எவனோ ஒருத்தன் அதுல ஒரு காயத்தை வச்சுட்டான்னு வச்சுக்குவோம், ஊனப்படுத்திட்டான்னு வச்சுக்குவோம். இவர் என்ன செய்வாரு? டக்குன்னு விழுந்துக்குவாரு. அந்த காயம் ஆரம்பி நோய் நோயிண்டோ. ஆனா திருவள்ளுவர் சொல்றாரு, அடைய உடல் காயத்தை ஆத்துறதுக்கு 4 எடுக்குண்டா பாவி. அவன் சரியா கட்டு போடணும். இவன் ஒரு அரை டாக்டர் கோணால கட்டு போட்டான்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் உடைச்சு கட்டு போடணும் புத்தூர்ல போய். அப்புறம் அது ஒட்டணும், ஒட்டுறதுக்கு 6 மாசம் ஆகும். அப்புறம் பயிற்சி கொடுக்கணும், கையை திரும்ப நீட்டி கீட்டி பயிற்சி கொடுக்கணும். கடமான பொருளை தூக்கிட கூடாது. ஒரு வாட்டி சரியாயிடுச்சுன்னு சடக்குன்னு வாலியை தூக்குனாருன்னா புடக்குன்னு வாலியோட போயிடும் கைது. இதெல்லாம் தெரப்பி பண்ணி இவ்வளவு கஷ்டம் இருக்கு. மெட்டீரியலா அந்த உடம்ப ஒட்ட வைக்கிறதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆனா மனசுல எப்படி ஊனமோ காயமோ ஏற்பட்டுச்சுன்னா திருவள்ளுவர் ஒரே ஒரு மருந்தை கை வச்சுக்கனாரு. அது என்ன மருந்துன்னு சொன்னா அறிவு, விஸ்டம். இந்த மருந்து எந்த மனக்காயத்தையும் ஆத்தும்னாரு திருவள்ளுவர். அப்புறம் பொறுமை. சில காயங்களை அறிவு தீக்கலைன்னா பொறுமையாரு, பேஷன்ஸ், அமைதியாரு, அதுவா சரியாகட்டும். இட் வுட் ஹீல் இட் செல்ஃப், அதுவா தன்னைத்தானே சீர் பண்ணிக்கும், பொறுமையாரு. இந்த அறிவும் பொறுமையும் தான் மனக்காயம் தீர்க்கும் மருந்து. புலம்புறதுனால அந்த காயம் போகாது. 10 லட்ச ரூபா நட்டமாய் போச்சு பிசினஸ்ல, 10 லட்ச ரூபா தானே, சரி விடு பாத்துக்கலாம் சம்பாதிச்சுக்கலாம் விடு அப்படின்னா எவ்வளவு நட்டம்? 10 லட்ச ரூபா நட்டம். ஐயோ 10 லட்ச ரூபா போச்சு. இப்ப எத்தனை நட்டம்? 10 லட்ச ரூபா மட்டுமா நட்டம்? ஒன்னு ஆஸ்பத்திரியில சேர்க்கணும், ஹார்ட் அட்டாக் அவன் சரி பண்ணணும், அதுக்கு இந்த 7000 ரூபாய் பில்லு வரும். அப்புறம் 7000 ரூபாய் பார்த்து திரும்ப ஏறும் உனக்கு. ஆக ஒரு நட்டம் இல்ல, பல நட்டம். ஈஸியா எடுத்துக்கிட்டா ஒரு நட்டம், சீரியஸ் ஆயிட்டா பல நட்டம். அதனால சொன்னாரு அறிவும் பொறுமையும். இந்த நினைவாற்று வளர புத்தகம் எழுதும் போது என் வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட், அதுல 18வது சாப்டர் எழுதுறேன். ஒரு மடல் வந்துச்சு, புரிய மொந்தையா ஒரு மடல். பார்த்தா இந்த பக்கம் முருகேசன் கொடுமுடி அப்படின்னு போட்டு மடல் பார்த்தேன். சரி புரட்டினேன், நல்லா குண்டு குண்டா எழுத்து, ரொம்ப திருத்தமான எழுத்து. ஆரம்பிச்சிருந்தது, ஐயா வணக்கம், என் பெயர் முருகேசன், என் வயசு 22, என் மனத்தில் பட்ட ஒரு காயத்தினால் நான் சாவை நோக்கி போய்கொண்டிருப்பவன், அந்த வழியில் உங்களை சந்திக்கிறேன் ஆரம்பிச்சிருந்தது. என்னடா அது தூர் கதையா இருக்கேன்ட்டு வாசிக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவருக்கு இவர் ஊர் கொடுமுடி, இவர் ஒரு பொண்ணை மனப்பூர்வமாக விரும்பினார். அந்த பொண்ணு பேர் சுமதி. பெற்றோர்களுக்கு தெரியாது, ஜாதி வேறு. பெற்றோர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இவங்களுக்குள்ள திருமணம் பண்ணி வாழணும் அப்படின்ற அந்த ஏக்கத்தோடு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்க பெரியவங்களுக்குள்ள பேசுனதுல நல்ல மாப்பிள்ளை தெரிஞ்சது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க,
அப்ப நம்ம வச்சா ஞாயிற்றுக்கிழமை நிச்சயார்த்தம் வச்சுக்கலாம், 18 நாள்ல ஒரு நல்ல முகூர்த்தம் வருது, அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம்னு பேசி முடிவு பண்ணிட்டு திடீர்னு இந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்க, நாளைக்கு தயாராருமா அப்படின்னு, எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் உனக்கு. நான் என்னம்மான்னு கேட்டாங்க. இல்ல நாளைக்கு ஒன்னா பொண்ணு பார்க்க வராங்க, நிச்சயார்த்தம் பண்றாங்கன்னுச்சு. எனக்கு கல்யாணமா அப்படின்ட்டு இது என்ன பண்ணுச்சு, அப்படி ஒளிப்பு பார்த்துச்சு, முடியல, ஒண்ணு சொல்லவும் கூச்சம் நான் இப்படின்னு. ஏன்னா இவங்க அப்படி நினைக்கல, பேரண்ட்ஸ் ஜாதி வேற. அப்புறம் என்ன பண்ணுச்சு, வேற வழி இல்லைன்ட்டு மறுநாள் வந்தாங்க, நிச்சயார்த்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை வர்றாரு, வேலைக்கு போயிட்டு ஊருக்கு வந்தவருக்கு அதிர்ச்சி. வீட்டுல வந்து இவங்க விஷயமா சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸ் முதல்ல கூப்பிட்டு, வாங்க முருகேசன், ஐயோ நேத்து இல்லாம போயிட்டீங்களே, நேத்து என்ன விசேஷம்னு கேட்க தெரியாதா, நம்ம சுமதிக்கு நேத்து நிச்சயார்த்தம். டொப்பு காய விழுந்துருச்சு, பெரிய பள்ளம் போட்டுச்சு. அப்புறம் இந்த பொண்ணு வந்து மூக்க உறிஞ்சிட்டு, என்ன மன்னிச்சிருங்க, இந்த ஜென்மத்தில் நம்மளால முடியாது, அடுத்த ஜென்மத்துக்கு நீங்க தான். அடுத்த ஜென்மத்துக்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. புரியுதா? கல்யாண நாள் நெருங்குது. இவர் உடனே தியாகசீலர் முடிவு பண்ணிட்டாரு, சரி சுமதி நம்ம கிடைக்காட்டே அவனால எங்க இருந்தாலும் ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுமதியோட கல்யாண வேலைகளை எல்லாம் நானே முன்னிருந்து பார்க்கணும், பந்தல் போடணும், பொண்ணும் மேளம் கொட்டணும், நம்மளே இருந்து பார்த்து முடிப்பால் இந்த பூங்குழலின்னு பாட்டு பாடி சுமதிக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சு மறுவீடு அனுப்பிட்டு, அதுக்கு மறுநாள் சுமதி இல்லாத வாழ்க்கை இல்லை. அவளோட வாழாத பூமியில இந்த பூமியில வாழக்கூடாது. மறுநாள் நம்ம விஷம் குடிச்சு சாப்பிடணும், சூசைட் பண்ணிக்கணும். ஐயா முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு அதே மாதிரி எல்லாம் நடக்குது. திருமணம் நடந்துச்சு, எல்லாம் சந்தோஷமா எல்லாம் முடிஞ்சது. மறுவீடும் போயிட்டாங்க. மறுநாள் சாகுற நாள் வந்துருச்சு. இவர் மறுநாள் முடிவு பண்றாரு, வாழ்க்கையில இது வரைக்கும் போய் என்னத்தை ஒன்னே அனுபவிச்சது இல்ல. இன்னைக்கு நான் கடைசியா கரூர் நகரத்துல போய், பக்கத்து நகரம் தான் 20 கிலோமீட்டர்ல போய், கரூர்ல போய் நல்லா முனியாண்டி விலாசில மூக்கு பிடிக்க ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு, அப்படியே தின்னப்பா தியேட்டர்ல ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வரும்போது பாய்சன் வாங்கிட்டு வரணும், ராத்திரி குடிச்சிட்டு மல்லாந்தரணும்னு முடிவு பண்ணிட்டார். போயாச்சு, பிரியாணி விலாஸ் பிரியாணி சாப்பிட்டாச்சு, தியேட்டர் போச்சு, பஸ் கடைசி பஸ் ஏறியாச்சு. கிளம்பும்போது பஸ் வெளியே கிளம்பும்போது இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரன்னிங்ல ஏறினான். அவன் வந்து உட்காந்து 2 பேரும் உட்காந்து பேசிட்டே வராங்க. அவன் கையில இந்த புஸ்தகம், இந்த நினைவாற்றல் இந்த புஸ்தகத்துல செய்திய ஒரு கட்டுரை தொடர எழுதிக்கிட்டு இருக்கேன், குமுதத்தோட ஒரு துணை இதழ்ல. அதை அவன் கையில வச்சிருந்திருக்கான். 2 பேரும் பேசிட்டு வந்து வழியில் அடுத்த ஊர்ல இறங்குறவன் இந்த முருகேசன் படிச்சுட்டு போன்னு கொடுத்துட்டு இறங்கிட்டார். அவரு இவர் என்ன செஞ்சிருக்காரு, வாழ்க்கையில கடைசியா ஒரு புஸ்தகம் படிப்போம் அப்படின்ட்டு படக்குன்னு ஒரு பக்கத்தை புரட்டினாரு. புரட்டின பக்கத்துல என்னுடைய கட்டுரை. அந்த வாரம் பார்த்து நம்ம சேலம் விநாயகா இன்ஜினியரிங் காலேஜ் போயிருந்தப்போ ஒரு பையன் இது மாதிரி கவுன்சிலிங் வந்தாரு, லவ் ஃபெயிலியர் கேஸ். அதுக்கு ஒரு கவுன்சிலிங்கா ஒரு சொல்லியிருந்தேன். அதே விஷயத்தை இதுல பண்ணி மனசை இப்படி ஆப்ரேட் பண்ணும் அது இதுன்னு எழுதியிருந்தேன். இவர் அதை படிச்சாரு. படிச்சவொன்னு இவருக்கு, நம்ம என்ன பிரச்சனையினால அவதிப்பட்டு சாவ நோக்கி போயிட்டு இருக்கோமோ அதே பிரச்சனையை பத்தி இந்த கட்டுரை ஆசிரியர் எழுதியிருக்காரு. ஏதுக்கு இவர் ஒரு யோசனை கேட்டு செத்தானன்னு முடிவு பண்ணான். அவன் செஞ்ச தப்பே அதான். எனக்கு இந்த லெட்டர் எழுதிட்டாரு ஐயா, அதனால லெட்டர் எழுதியிருக்கேன். இந்த மடல் கிடைத்த 1 வாரத்திற்குள் பிராக்கெட்டில் தேதி போட்டாரு, இதுக்குள் உங்கள் பதிலை எனக்கு எழுத வேண்டும், உங்கள் பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். இப்ப விஷ பாட்டில ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். இந்த தேதியை தாண்டி விட்டால் நான் முடிந்து விட்டேன் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், செத்திருப்பேன் அப்படின்னு எழுதிட்டாரு. நான் அப்படியே படிச்சேன். அவனே நீ எல்லாம் இருக்கிறதுல போதே நல்லதுடா, இவ்வளவு பலவீனமான கேஸ் நீ இருந்துதான் என்னத்தை சாதிக்க போற. வாழ்க்கையில ஒரு சின்ன பிட்டு இது, இந்த பிட்டுக்கு எந்த ஆட்டம் போட்டேன்னா பெரிய பெரிய சோதனை வரும்போது என்னத்துக்கு ஆவல அவனு தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா இங்க ஒரு கேஸ் அப்படித்தான். சச்சின் டெண்டுல்கருக்கும் முதுகு வலி, கிரிக்கெட் விளையாடுவாரா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டான். இந்த பொண்ணு வந்து கவிதான்னு அது பேரு, அவரு +2 படிக்கிறாங்க. இவங்க சச்சின் டெண்டுல்கரையும் பார்த்ததுல கிரிக்கெட்டையும் பாக்குறதுக்கு இவங்கிட்ட டிவி கிடையாது. பக்கத்து வீட்டு டிவில ஜன்னல்ல கிரிக்கெட் பாக்குறது. அதுல சச்சின் டெண்டுல்கர் மேல ஒரு காதல், மீரா மாதிரி ஆண்டாள் மாதிரி அந்த கண்ணனா மாறிட்டார் சச்சின் டெண்டுல்கர். இவருக்கு முதுகுவலி, இனிமே விளையாடுவாரான்னு கேள்விப்பட்ட உடனே, ஐயோ என் சச்சினுக்கு முதுகுவலியா, இனிமேல் விளையாட மாட்டாரா, பாக்குற மட்டும் சச்சினுக்கு முதுகுவலியாண்டி, இனிமேல் விளையாட மாட்டாராண்டி புலம்பிட்டே இருந்திருக்கு. புலம்பிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிருச்சு, சச்சின் விளையாடாத உலகில் நான் வாழ மாட்டேன்னு சொல்லி மண்ணெண்ணி ஊத்து கொளுத்திருச்சு.
இதை 19 வருஷம் வளர்த்துருக்கணுமா அவரு? பிறந்தனைக்கே போட்டு கொளுத்திருக்கலாம்ல. 19 வருஷம் இத்தனை சோத்து, இட்லி, வடை, பூரி எல்லாம் போட்டு அத்தனை நார் அடிச்சு வெளியே அனுப்பி கடைசியில் இதுவும் நாரி போய் செத்து கிடக்க. எவ்வளவு பலவீனம். அதனால அது மாதிரி இது ஒரு கேஸ்ன்னு விட்டேன், தீ போட்டேன். அப்புறம் திரும்பி யோசனை வச்சு ஒரு டேட் போட்டுருந்தானே, டெட்லைன் வச்சிருந்தானேன்னு புரட்சி பார்த்தா இன்னும் ஒரு 3 நாள் டைம் இருந்தது. சரி, இவ்வளவு தூரம் ஒருத்தன் எழுதின பிறகு நல்ல கையெழுத்து இருக்கு, தலையெழுத்து சரியில்லை, நம்ம இரஸ்பான்சிபிளா இருக்க வேண்டாம், ஒரு கார்டு ஒண்ணு போட்டு வைக்கலான்ட்டு ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து, அன்புள்ள முருகேசன் அவர்களுக்கு உங்கள் மடல் கிடைத்தது, விரிவாக பதில் எழுத எனக்கு நேரம் இல்லை, இந்த கட்டுரை தொடர் 32வது வாரம் நான் முடிக்க இருக்கிறேன், கடைசி வாரம் உனக்கு தான் நான் எழுத போறேன், மவனே ஒரு 14 வாரம் பொறு, உனக்குன்னு எழுதுற கடைசி வாரத்தை வாசி முடிச்ச பிறகு இருக்கிறதுனா இரு, மவனே போறதுன்னா போடான்னு எழுதிட்டேன். இவர் அதை பார்த்ததுல இருந்து வாரம் வாங்க வேண்டியது, அப்படி படிக்க வேண்டியது. அப்புறம் அடுத்து காட்டுக்காரு 32வது வாரம் இந்த புத்தகத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுமுடி முருகேசனுக்கும் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி இதை எழுதினேன். எப்படி ஒரு எதையும் பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி அந்த சாப்டர் முடிச்சிருந்தேன். இவர் படிச்ச உடனே அந்த சாகர எண்ணத்தை கை விட்டுட்டு அந்த பாட்டிலாம் உடச்சு போட்டு நேர ஈரோட்டில் ட்ரெயின் எடுத்து மெட்ராஸ் வந்து இறங்கிட்டார். இறங்கி எனக்கு ஃபோன் வருது ஒரு நாள். ஹலோன்றேன், ஐயா நான் தாங்க ஐயா முருகேசன் பேசுறேன்னு. எந்த முருகேசங்கன்னு அப்படின்னு. நான் தாங்க ஐயா கொடுமுடி முருகேசன். நின்று சாவலையா அப்படின்னு. இல்லைங்கய்யா நான் பாட்டெல்லாம் உடச்சிட்டேங்கய்யா, சாகர ஐடியா விட்டேன் சார். அப்படியா, சரி இப்ப இங்க எதுக்கு வந்த அப்படின்னு. இல்லைங்கய்யா உங்களை சும்மா பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு. ஆசையாவது வாதமாவது. ஏய், ஓ மனசு உன்னோட ஒத்து போயிருச்சுன்னா ஏன் ஆசீர்வாதம் வேண்டியது இல்லை, கடவுள் ஆசீர்வாதம் மட்டுமே போதும். ஓ மனசு இப்ப சரியாயிருச்சு. சொன்னேன் போன்லயே ஆறுதல் சொன்னேன். கண்ணு, பூவுக்கு தேன் இருக்கா? இருக்கு. அது உள்ள இருந்து வருதா வெளியில இருந்து வருதா? உள்ள இருந்து தான் வருது. பூல வாசம் இருக்கா? இருக்கு. உள்ள இருந்து வருதா வெளியில இருந்து சென்ட் அடிக்கிறியா? வெளியில இருந்து அடிக்கல, உள்ள இருந்து தான் வருது. பூவுக்கு கலர் இருக்கு. உள்ள இருந்து வருதா வெளியில இருந்து வருதா? உள்ள இருந்து தான் வருது. வெளியில இருந்து பெயிண்ட் அடிக்கலையே, அடிக்கல. ஏன்னா ஓதறி உள்ள உயிருக்கே எல்லாம் உள்ள இருந்து வரும்போது உனக்கு ஏன் வெளியில இருந்து ஆறுதல் வரும்னு நினைச்சிட்டு இருக்க? வெளியில இருந்து ஏன் உனக்கு ஆசி வரும்? ஏன் உள்ள இருந்து உனக்கு வராது? மரம் கடவுளோட ப்ராடக்ட்ல அன்பொல்யூட்டட், எந்த விதமான அப்பழுக்கற்றது. அதை வெட்டும் போது ஒரு இலையை கிள்ளும் போது மனசு பதறணும். மரங்களை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தொட்டு கும்பிட்டு போன அந்த காலத்துல மரத்தை வணங்கினான். ஒவ்வொரு கோயிலையும், சிவன் கோயிலையும் பாருங்க, பரிணாம வளர்ச்சி பெற்ற பெரிய பெரிய கோயில்களை போய் பாருங்க. வாங்க கோயில்பட்டிக்கு செம்பளியம் கோயில், உள்ள செண்பக மரம் வச்சிருப்பான். இதுதான் ஸ்தல விருட்சம்னு சொல்லுவான். மதுரையில போய் பாருங்க மீனாட்சி கோயில கடம்ப மரம் வச்சிருப்பான், கடம்ப வனம். அந்த மரத்தின் வழியாகத்தான் அந்த அருள் இறங்குச்சு. அது மரத்தை வணங்கணும் அந்த காலத்துல. இப்ப மரத்தை வெட்டுறோம், எங்க கண்டாலும் வெட்டுறோம். முள்ளு மரத்தை வளர்த்து வச்சிருக்கோம். வளர வேண்டிய மரத்தை வெட்டணும், வளர வேண்டாத மரத்தெல்லாம் வளர்த்தோம். முடிஞ்சு போச்சு. அதுதான் நம்ம நடந்த கேடு. சொன்னேன், எல்லாம் கேட்டுக்கிட்டான். கேட்டுட்டு எதுக்கு சாமி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு 500 கிலோமீட்டர் செலவழிச்சு வந்திருக்கே எல்லாம் சொன்னேன். இல்லைங்க, இருந்தாலும் இங்கயா சில நேரத்துல என் மனசு ஒரு மாதிரி தான் இருக்கு, அவங்கள அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியலைங்கய்யா. அப்படி ஓ இன்னும் மறக்க முடியலையா? சரி சரி, அப்ப சுமதி பிளாப்பி இன்னும் தலையில தான் இருக்கு. இதை உருகி போடாத வரைக்கும் அது டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்கும். மாமனை சாயந்தரம் வா அவனை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். வா சாமி சாயந்தரம் வாங்க நம்ம பேசிக்கலாம். இவர் வருவார்ட்டு ஒரு கேசட்ல 1 hour கேசட் எடுத்து 2 பக்கமும் பாட்டு பதிவு பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். சாயந்தரத்துக்குள்ள வர்றதுக்கு போட்டு அழகா டேப் பண்ணி வச்சிருக்கேன். சாயந்தரம் 5:30க்கு பெல் அடிச்சது. போய் பார்த்தா பால்வடி முகம் வந்து நிக்கிறாரு. வணக்கம் ஐயான்னு. நீங்க தான் முருகேசனா? அவங்க நான் தாங்க ஐயா. வாங்க வாங்க உட்காரு. நான் ஒரு ஊஞ்சல் வச்சிருப்பேன், எப்பயும் அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்பேன் வீட்டுல. ஊஞ்சல் ஆடிக்கிட்டே அவர் உட்காந்து அப்புறம் முருகேசன் என்ன செய்யறீங்கன்னு பேசிட்டு இருந்தேன். அவரும் சொல்லிட்டு இருந்தாரு, என்ன வேலை செய்யணும்? செக் போஸ்ட் வேலை செய்யறீங்கய்யா. நல்ல வேலை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் அவங்க எங்க இருக்காங்க சுமதி அப்படின்னு. அவங்க இருக்காங்கய்யா திருச்சி கட்டத்துல தொட்டியத்துல இருக்காங்கய்யா. நல்லா இருக்காங்கய்யா, நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அவ சந்தோஷமா இருக்கா, நீ ஏன் புழுங்கிட்டு இருக்க? சரி ஓகே. அப்புறம் வேற என்ன மாதிரி ஆறுதல் வேணும்? என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லைங்கய்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை பாக்குறீங்கய்யா, நல்லா தங்க இருக்கேன். ஆனாலும் சில நேரத்தில் அவங்க நினைப்பு வந்துச்சுன்னா சரி சரி டேக் இட் ஈஸி ரிலாக்ஸ் பண்ணிக்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்ட். உங்களுக்கு மன ஆறுதலுக்காக உங்களுக்காக ஒரு பாட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் போட்டு
பாருங்க. இவர் உடனே சரி ஏதோ ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டிருக்காரு போல, வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல் அப்படின்னு பாட்டு பதிவு பண்ணி நமக்கு வச்சிருக்காரு போலன்ட்டு ரொம்ப ஆசையா போய் டக்குன்னு பிளே பட்டன் அமுக்குனாரு. ஓடிச்சு டேப்பு. பாட்டு ஆரம்பிச்சது. சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன கடிச்சதா, 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 சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன கடிச்சதா. அரை மணி நேரத்துக்கு தான். எப்படியா கேட்பான்? ஏன் ஒரு வரியா 1 நிமிஷம் கேட்கலாம், அரை நிமிஷம் கேட்கலாம், அரை மணி நேரம் கேட்க முடியுமா? ஓடிக்கிட்டே கடிச்சதா கடிச்சதா, கடி தாங்க முடியல. நான் எதையும் கண்டுக்கல, அவனை கேள்றான்னு நான் வாட்டில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே வச்சு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கேன். அவர் அப்படியே நெளிகிறாரு. அதாவது என்னமோ பாட்டு நான் இப்படி பாடுது, கடிச்சதா கடிச்சதான்னுகிட்டே இருக்கு. ஆச்சு, ரொம்ப பொறுமை அவருக்கு மீறிடுச்சு. என்னங்கய்யா என்னங்கய்யா என்ன முருகேசன் அப்படின்னு ஒரே வரிய பாடுதுங்கய்யா. அது என்னது ஓட்ட ரெக்கார்டு மாதிரி ஒரே, ஓ இது ஓட்ட ரெக்கார்டு ஒரே வரிய பாடுது, என்ன செய்யலாம் அது அப்படின்னு. வேற ஏதாவது பதினுங்க, இல்லாட்டி தூக்கி வெளியே போட வேண்டியதாங்க. ஓ இது மட்டும் ஓட்ட ரெக்கார்டு, ஒண்ணு வெளியே தூக்கி போடணும், இல்லாட்டி வேற ஏதாவது பதியணும். உன் தலையில ஒரு ஓட்ட ரெக்கார்டு சுமதி 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 இருக்க. அந்த ஓட்ட ரெக்கார்டு வேற பதிய போறியா வெளியே போட போறியான்னு. போயிட்டாளா சுமதி? போயிட்டாங்க. பிளாப் இறங்கிருச்சு. பேய் விரட்டின மாதிரி விரட்டிட்டு எடு எஜெக்ட் பண்ண கேஸ். இந்தா சுமதி திரும்ப வந்தா இந்த கேஸ் போட்டு கேளு. மகனே வாழ்க்கையில திரும்பி வரவே மாட்டான். போயிட்டு வா, இன்னொருத்த பொண்டாட்டியை பத்தி என்ன உட்காந்து கவலை. சந்தோஷமா விட்டு போனாரு. 2 வருஷம் கழிச்சு அந்த வழியா கொடுமுடி வழியா போக வேண்டிய கார்ல போகும்போது பார்த்தேன் கொடுமுடினா நம்மளால ஒருத்தன் இங்க ஒரு கதை நான் இருந்தேன் அப்படின்னு. மெதுவா போய் ஒரு ஓரம் கட்டி ஒரு டீ கடையில் நிறுத்திட்டு வெளியே விசாரிக்கிறேன். சார் இந்த முருகேசன் சொல்லி செக் போஸ்ட்ல அவர் ஒண்ணு நம்ம வள்ளல் முருகேசனை கேக்குறீங்க. வள்ளல் முருகேசன் நான் சொன்னேன் தெரியாதுங்க, செக் போஸ்ட்ல முருகேசன், அவர் தான் வள்ளல் முருகேசன். வாங்க உள்ள வாங்கயா உள்ள வாங்கயான்னாரு. வாங்கிட்டு உள்ள போனேன். டேய் பையனை மாஸ்டர் கூப்பிட்டு, சின்ன பையன் அந்த மாஸ்டர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அங்க போய் அந்த கடையில நம்ம அண்ணன் முருகேசன் இருப்பாரு, கூட்டு வானா. அண்ணன் முருகேசனா? இந்த டீ மாஸ்டருக்கு 70 வயசு இருக்கும் போல, இவன் அவள் அண்ணன் முருகேசன்றான். யாரடா கூட்டு வர போறீங்க? ஒரே குழப்பமா இருக்கேன்னு கொண்டு நம்மால் வந்துட்டாரு. ஐயோ வாங்க வாங்க வாங்கன்ட்டு வந்தாரு. அப்பா அப்படின்ட்டு வந்து வாங்கன்ட்டு உள்ள போனோம். அப்படியே என்ன இவருக்கு தெரியாதா நம்ம இதான் கவர்னர் ஐயா அப்படி இப்படின்னு. அவர் அப்படியா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காருங்க ஐயா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் பூந்தி பக்கடா அதெல்லாம் வச்சாங்க, டீ எல்லாம் வச்சாங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சொன்னேன் பில்லுக்கு காசு எடுத்தேன். உடனே முருகேசன் சொன்னார், இருக்கட்டுங்க ஐயா. இல்லை முருகேசன், நீங்கள்லாம் சாதாரண ஒரு மாத சம்பளம் வாங்குறீங்க, என்ன பொறுத்தளவுல நான் நாடு பூரா உலகம் பூரா சம்பாதிக்கிறேன், இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம், என் சாப்பாடு நம்ம உனக்கு நான் தான் கொடுப்பேன். அந்த கேள்வி என்ன சொல்லுது, முருகேசன் கூட போய் நீங்க எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் காசு வாங்க மாட்டாங்க. என்னடா அது தாதாவாயிட்டானா? ஏரியா பூரா அந்த மாமூல் கட்டுறாங்களா? என்னடா அது யாருக்கு காசு வாங்க? இன்னும் புரியல. வெளியில வந்து முருகேசன் பேசிட்டு கேட்கிறேன், ஏன் முருகேசன் என்னது காசு வாங்க மாட்டேன்றாங்க, வள்ளல் முருகேசன்றாங்க, என்னதான் நடக்குதுன்றேன். அது ஒண்ணு இல்லைங்கய்யா, செக் போஸ்ட வேலை பாக்குறேங்கய்யா, நம்ம சந்தன கடத்துல வீரப்பன் இது வழியா தான் சந்தன மரம் கழுத்துறாரு. அவன் வந்து மாமூல் கட்டிட்டு போயிடுறாரு. 6 ஆபீசர்ஸ் பங்கு வைக்கிறாங்க. நான் அந்த 6 பங்குல எனக்கு ஒரு பங்கு கடைசி பங்கு வந்துருது. நான் அது வேணான்னு சொன்னேன், நான் நேர்மையா வாழன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வேண்டான்னு. ஆனா கேட்க மாட்டாங்க. நீ வாங்கலன்னு எங்களை காட்டி கொடுத்துருவ, இதனால எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும், அதனால நீ பங்குப்படி வாங்க, நீ தெருவுல கூட போடுன்னு சொல்றாங்க. தினம் 500 ரூபா. நான் வேலைக்கு 20 நாள் போறேன்னா 20 நாளைக்கு 500 ரூபா வந்துருது. எனக்கு இருக்க இந்த 2000 ரூபா சம்பளம் போதும். இது 10,000 ரூபாய் கிட்ட வந்துருது. எனக்கு அது வந்து ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. அதனால ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை போட்டு வச்சிருது. இங்க இருக்க பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் போய் ஏழை பிள்ளைங்களா லிஸ்ட் எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறேன், அட்மிஷன் ஃபீஸ் கட்டுறேன், அப்புறம் அந்த யூனிஃபார்முக்குலாம் நான் தான் காசு கொடுக்குறேன், புஸ்தகம் வாங்கி தரேன். இப்படி இந்த ஏழை பிள்ளைங்களுக்கு இந்த பணத்தை உதவி செஞ்சதுனால எல்லாரும் என்ன வள்ளல் முருகேசன் வள்ளல் முருகேசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதாங்க என் கதை. அது மட்டும் இல்ல, மக்கள் ரொம்ப மரியாதை எங்க என் மேல.
நான் வந்து இந்த கன்சியூமர்ஸ் கமிட்டிக்கு நான் தான் செக்ரட்டரி, கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல கூட அதில் கூட சொசைட்டிக்கு நான் தான் ஒரு டைரக்டர், இந்த மணல் கூட ஒரு கமிட்டி போட்டாங்க, அது கூட நான் தான் செக்ரட்டரியா இருக்கேன், நிறைய பொதுப்பணி நடக்குதுங்கய்யா, நிறைய நமக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்கய்யா, ரொம்ப மரியாதை, நான் எலெக்ஷன்ல கூட ஜெயிச்சிருவேங்கய்யா, ரொம்ப ஊருக்குள்ள மரியாதைங்கய்யா. ஓ அந்த லெவல் ஆயிப்போச்சா, ரைட் ஓகே. அவர் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் வச்சுக்கிறார், ஆஃபீஸில் உட்கார சொன்னார், ஃபேனை போட்டு உட்காருங்கன்ட்டு அப்படியே சாயந்தரம் வரைக்கும் அவர் கூட பேசிட்டு இருந்தா. சாயந்தரமா ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு 4-5 பொண்ணுங்க நல்ல ஃபிகருக்கு வந்தது உள்ள வந்து, ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம்னு வந்துச்சு. வாங்கன்னு உட்காருங்க, என்ன நான் அதெல்லாம் அங்கே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், முருகேசன் கூட நானும் பொதுப்பணி செய்கிறேங்கய்யா, அதெல்லாம் அதை நான் ஊரை கிளீன் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், குடிசைகள் இது பண்ணுறோம் எல்லாம் சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க எல்லாம் சொன்னாங்க. சரின்னு பேசிகிட்டு இருந்தோம். இவர் ஒரு வேலையாக வெளியே அனுப்பியிருந்தேன். இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொல்லிச்சு, ஐயா முருகேசன் பற்றி நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் சொன்னா தான் கேட்பாரு. ஐயோ இன்னும் முருகேசன் பிரச்சனை தீரலையான்னு, என்னதான் பிரச்சனை சொல்லுங்கன்னு. இல்லைங்க நான் இல்லைங்கய்யா, நாங்கள் 5 பேருமே முருகேசனை விரும்புகிறோம். ஆனா அவர் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாரு, கல்யாணமே வேண்டான்னுகிட்டே இருக்காரு. நீங்க நாங்க விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம், அதனால யாரோ ஒருத்தர் கட்டிக்க சொல்லுங்க அப்படின்னு. ஓ இது என்ன புரோக்கர் ஆயிட்டீங்க, சரி பரவாயில்ல முருகேசனுக்கா நான் அதை செய்யறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்தார். கொஞ்ச நேரத்துல வந்து வச்சு உட்காந்து நீங்க தாங்கய்யா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுடைய பொசிஷன் எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னொரு கம்ப்ளைண்ட் உங்களை பத்தி சொன்னாங்க அப்படின்னு. என்னங்கய்யா கம்ப்ளைண்ட்னாரு. ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் என்ன எல்லாருமே உன்னை விரும்புறேன்றாங்களா 5 பேரும், நீ என்னமோ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு. அதை விடுங்கய்யா, இவளுக்கு என்ன பிளடி லவ்னு அலைவாளுங்க, லவ்னு அலைவாளுகளா? டேய் ஒரு பொண்ணு உன்னை கை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிருச்சு, நீ சாவ போன ஆளு. இப்ப 5 பொண்ணு கட்டினா ஒன்னதான் கட்ட வேண்டியது, பிளடி லவ்னு அலையிடுவாங்க. என்னடா மனசு என்ன ஆச்சு? அதே மனசு தானே. ஒரு பொண்ணு காதலிக்கலைன்னு சொன்ன உடனே ஊனப்பட்ட மனசு, காயப்பட்ட மனசு. இன்னைக்கு 5 பொண்ணு கட்டினா ஒன்னதான் கட்ட வேண்டியது, டோன்ட் கேர். மனசுல என்ன ஆச்சு? மாற்றம், வளர்ச்சி, மெருகு, மெச்சூரிட்டி, பலவீனங்களில் சிக்காத உறுதி, அதுதான் ஸ்பெஷல். ஏன் சொல்ல வரேன்னா, முருகேசனின் மனது ஊனப்பட்டதனவோ உண்மை. எவ்வளவு நேரத்துல சரியாச்சு? சொடக்கு போட்ட நேரத்துல. அதனாலதான் எந்த பிரச்சனை உங்களை காயப்படுத்துகிறதோ அப்படி தூக்கி ஏறி முடிஞ்சு போச்சு, அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தூக்கி சமக்காத. எந்த பலவீனம் உங்களை வீழ்த்தக்கூடாது. நீங்கள் பலம் உள்ளவர்கள், சர்வசக்தி உள்ளவர்கள், பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அந்த ஆற்றலை நீங்கள் உணர வேண்டும், உணர்ந்து மதித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை பெருமைக்குரிய ஐயா அவர்கள் இங்கு வழங்கினார்கள். மீண்டும் உங்களுக்கு நான் நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய செமினார்ல கலந்துக்குவேன். இன்னும் பல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த புத்தகங்கள், இந்த கேசட்லாம் நீங்க கேளுங்க. நல்லா கேட்டு அந்த புத்தகங்களை படி தெளிவு பெறுங்க. என்ன சந்தேகம் வந்தாலும் குறிச்சு வைங்க. உங்களுக்கு நாம் விடையளிக்க தயாராக இருக்கிறோம். உடல் தொடர்பான விஷயம், வாழ்க்கை தொடர்பான விஷயம், சமூகம் தொடர்பான விஷயம், மனம் தொடர்பான விஷயம், மனம் கடந்த நிலை பற்றிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வினாக்களுக்கு நாம் விடை சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று கூறி, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மகா மந்திரத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போ